சங்கீதம் 55 சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் அப்படி வேதம் கூறுகிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரிதான், என்ன பாரமா இருந்தாலும் சரிதான், நீங்க அதை குறித்து புலம்பி தவிக்க வேண்டாம். அது அடுத்தவங்ககிட்ட சொல்லி நம்ம ஒரு மன சமாதானத்துக்காக அடுத்தவங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டு மேல உங்க பாரத்தை வச்சிருங்க, கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைத்துருங்க. அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் நீதிமான ஒரு போற அவர் தள்ளவே மாட்டாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க ஏசப்பா ரத்தத்தால கழுவப்பட்டு அப்படி பிள்ளைகளா நீங்க இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்க ஏசப்பா சமூகத்துக்கு கொண்டு போயிருங்க. ஏசப்பா சமூகத்துக்கு கொண்டு போய், ஏசப்பா சமூகம்னா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதான் சமூகம். அதுல நின்று ஏசப்பா எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை எனக்கு நல்ல ஒரு விடுதலை வேணும், நான் ஒரு விடுதலையோடு ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஏசப்பா அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் ஏசப்பா என்னையும் உங்க பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க, என்னுடைய பாரங்கள்லாம் உமக்கு தெரியும், எல்லாத்தையும் ஏசப்பா நான் வைக்கிறேன்னு சொல்லி உங்ககிட்ட என்ன பாரம் இருந்தாலும் அதை நீங்க அறிக்கையிடுங்க. ஆண்டவரே இந்த பிரச்சனையில இருக்கு, எனக்கு நல்ல ஒரு விடுதலை வேணும்னு கேளுங்க. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு விடுதலை கர்த்தர் தருவா. உங்களுக்கு உடனே கொடுக்கட்டாலும் நீங்க அதை ஆண்டத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஒன்று பண்ணிடுவாரு. அது மாத்திரம் இல்லை, படிச்ச பிள்ளைங்களா இருந்தாலும் நீங்க நல்ல மார்க் எடுத்தா எதிர்பார்த்து அந்த மார்க் கம்மியாயிட்டு அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவரும் எப்படி எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் என்னைக்கு ஒரு தீர்மானம் அது இருக்கும், அவரோட தீர்மானம். அதனால நீங்க குறைந்த மார்க்குன்னு சொல்லி அவங்கெல்லாம் கூடுன மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. யார் யார் இந்த உலகத்துல எப்படி இருக்கணுமோ அது ஆண்டோடைய கருத்தை தான் இருக்கு. ஆண்டர் அப்படியே நம்மளை அமைப்பாரு. அதனால படிப்பை வச்சு உயரக்கூடாது, நல்லா படிக்கணும் கண்டிப்பா. அதுல நீங்க ஜபத்தோடு இங்கே போகும்போது எந்த காரியத்தையும் வெற்றி தருவாங்க. இன்னைக்கு நிறைய படிச்சவங்களாம் தலைவராக இருக்காங்கன்னு இல்லை, கொஞ்சமா படிச்சவங்களும் தலைவராக இல்லை. எப்படியும் உலகம் அது போய்கிட்டு இருக்கு. ஏசப்பா நம்பி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கணுமோ அந்த ஸ்டேஜ்ல கரெக்டா ஆண்டர் அமைய பண்ணுவாரு. மார்க்கை குறிச்சு கவலைப்படாதீங்க. மார்க்கை வச்சு இல்லை, உங்க எதிர்காலத்தை கர்த்தருடைய கருத்துல இருக்கு. நீங்க அவரு கருத்தில் கொடுத்துருங்க. என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்குன்னு வசனம் இருக்கு. அது நம்மளுடைய காலங்கள் எல்லாம் ஆண்டுடைய கருத்துல தான் இருக்கு, ஏசப்படைய கருத்துல தான் இருக்கு. யாரா இருந்தாலும் சரிதான், ஏசப்பா பிள்ளைங்களா இருந்தாலும் சரிதான், புறஜாதி மக்களா இருந்தாலும் சரிதான், எல்லாத்தையும் ஏசப்பா தான் ஆண்டவர் தான் படைச்சாரு. அதனால வேதம் கூறு புறஜாதிகளுக்கும் நான் தேவனாய் கர்த்தன் வேதம் கூறுகிறது. அதனால புறஜாதிகளுக்கும் தேவனாய் கர்த்தன் நம்ம ஆண்டவர் தான். அவர் சமூகத்துல உங்களை நினைச்சு கொடுத்துருங்க. உங்க ஏற்று விளம்பும்போது எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றுவாரு. தோல்வி இருந்தது போல காணப்பட்டாலும் தோல்வியை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. அது தோல்விகள்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் சில நாள் தான். எல்லாருமே வெற்றி எடுத்துட்டோம்னா தோல்வி யார் தடுக்க? தோல்வியும் உண்டு, வெற்றி உண்டு, தோல்வி உண்டு, வெற்றி உண்டு, மேடு உண்டு, பள்ளம் உண்டு, இனிப்பு உண்டு, கசப்பு உண்டு, அப்படி எல்லாமே இருக்கு. அதனால ஒரு தோல்வியை சந்திச்சோன்னா அடுத்தவங்க ஒரு வெற்றி நம்ம காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க நம்ம ஒரே தான் வெற்றிலேயே போய்கிட்டு இருந்தோம்னா அது இல்லை. எதுனாலும் எல்லாத்தையும் நம்ம சந்திச்சுதான் ஆகணும். சந்திச்சு நம்மளை நம்மளை தைரியப்படுத்தணும், திடப்படுத்தணும், நம்மளை ஆண்டவன் உருவாக்கணும். எல்லா காரியத்திலையும் அவர்களுக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அழகா அந்த சுமத்தை உங்களை கொண்டு போவார். எதையும் குறிச்சு நீங்க கலங்காதீங்க, எதையுமே குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. தேசப்பா இருக்கும்போது எதையுமே குறிச்சு நீங்க கவலையே படக்கூடாது. எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் வச்சிருங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்து உங்களை எல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவரால் முடியும். நீங்க எந்த தாழ்மையில கிடந்தாலும் சரிதான், எந்த பள்ளத்துக்குள்ள கிடந்தாலும் சரிதான், ஒரு நேரம் சோத்து கூட வழி இல்லாம இருந்தாலும் சரிதான், ஆனால் உங்களை உயர்த்துறது தேவனுடைய கருத்துல இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவரை நம்புங்க. இயேசுவே என்னையும் நீர் உயர்த்தும், எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்க டெய்லி அவர்கிட்ட உங்க விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டே இருங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுல உங்களுக்கு ஏசப்ப உயர்த்திடுவாங்க. கண்களை மூடி செபிங்க. அன்பு தகப்பனே, இந்த வேலையிலேயே வசனத்தை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளோட பேசுவீர். மக்கள் நன்றி. எந்த சூழ்நிலையும் உங்களுடைய பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளை நீர் கைவிடாத தேவன். எல்லாரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொன்னாலும் அவர்களை கர்த்தர் நீர் போஷிக்கிற தேவன். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டீங்கப்பா. ஆண்டவரே, நீர் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. முழுமையாக உண்மை இருக பற்றி கொண்டு ஆண்டவரே ஏற்ற வழியில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவலுமே நாமத்தை சோதரி, ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.